எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தரன் வலது வருஷத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். பகல் வெயில் ஆகிலும் இரவில் நிலம் ஆகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. 121 சங்கீதத்தை குறித்து கூறுகிறேன். இன்று நேற்று 91 சங்கீதத்தை சொன்னேன். இன்று 121 சங்கீதம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என்னுடைய எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் காத்து கொள்வாராக. உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. கர்த்தரன் போகையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். எவ்வளோ அருமையான வசனங்கள் நான் வாசித்துள்ளேன். இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி பார்ப்போமாக. காலை வேளையில் சிற்றின்பங்களுக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்க்கை போகாமல் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படைய நம்ம ஒப்புக்கொடுவோம். இது என்னால் ஒன்றும் முடியாது, யாராலேயும் முடியாது. தேவனுடைய கிருபை இருந்தால் பரிசுத்தமாக வாழ முடியும். தேவனுடைய கிருபையினோடு நம்ம வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையினால தான் நாம் பரிசுத்தமாகப்பட முடியும். பரிசுத்தம் கிடைக்கும். பரிசுத்தம், ஆவியானவர் வல்லமை, அவருடைய வெள்ளம், அவர் வெளிச்சம், அவருடைய அன்பு, அவருடைய காத்திருத்தல் எல்லாமே ஆண்டவர் தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறார், காக்கிறார். அவர் இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்று கண்ட கஷ்டம் இனி வருவதில்லை. இன்றைக்கு நாம் நேரிடுகிற எல்லா சஞ்சலங்களும், ஏமாற்றங்களும், கவலைகளும், பாரங்களும் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கே மாற்றுவார். அற்புதம் ஆண்டவர் செய்வாராக. அவர் அற்புதம் செய்கிற தேவன். இன்றைய தினத்தில் கர்த்தாவே எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க, எனக்கு ஹெல்ப் அனுப்புங்க, எனக்கு வேண்டிய நல்லதை அனுப்புங்கப்பா, எனக்கு ஒரு மனவாளனை கொண்டு வாங்கப்பான்னு சொல்ல ஜெபிங்க. எனக்கு வேண்டிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு தேவன் அற்புதம் செய்யுங்க. என்னை நீர் காத்துக்கொள்ளுங்க. என் படிப்பை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க. என்னுடைய கூட பிறந்த சகோதரிகளை அவர்களுக்காகவும் செபிக்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதம் செய்வாராக. ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. இந்த நாளில் அவர் நுகத்தை முறிக்கிறார். எல்லா நுகங்களும் விலகி போகிறது. எல்லா பிரச்சனைகளும், வேதனைகளும், நிந்தனைகளும், கவலைகளும் மாறிப்போகிறது. இந்த நாளில் 121 சங்கீதம் பிரகாரம் வாழ்வோமாக. அந்த வசனங்கள்லாம் சொல்லி உன் தீங்கை விலக்குவேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. அவர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆகவே இந்த நாளில் 121 சங்கீதத்தை வாசிப்போமாக. பைபிள் வாசிக்கும் பொழுது 121 சங்கீதம் வாசித்து பாருங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும், அருமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன், ஆமீன்.